அத்தை அத்தை அத்தைங்கிற வார்த்தை என்னுடைய தாய்க்கு பிறகு நான் சொன்ன வார்த்தை. என் தாய்க்கு மேல அன்பு காட்டுவா. என் தந்தையை போல எனக்கு அறிவுரை சொல்லுவா. என் துக்கத்தை அவருடைய மார்புல சுமந்தவ. என் சிரிப்ப அவ மலரா சூடினவ. உலகம் குளிர்ந்தாலும் அவன் அணைக்கிற அணைப்பு மட்டும் எப்பவுமே இதமாவே இருக்கும். அந்த அரவணைப்பு என்னுடைய வாழ்வில் நித்தியமா இல்லாம போகும் அப்படின்னு நாங்க நினைக்கல. ஆனா இவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சு போச்சே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்குள்ள இருக்கு. உன் மடியில என் உலகத்தை மறந்து போவேன். என்னுடைய கை என்னுடைய தலையில சுற்றும் போது என் துயரம் எல்லாம் கரைஞ்சு போகும். அன்பின் வாசம் பூத்த அந்த அரவணைப்பும் என் வாழ்வில் இனிய சொர்க்கமா இருந்தது. வாழ்க்கை என்கிற கடலுக்குள்ள எனக்கு திசை காட்ட முற்பட்டவ என்னுடைய அத்தை. என்னுடைய சிறு வயதில் என் கையை பிடித்து நடந்த கால் தடங்கள் இன்னும் நினைவில் இருக்கு. பசி வந்தா பசிக்கு முன்ன அவருடைய அன்பு என்னை அணைச்சிக்கும். என் தவறுகளை கூட தாயின் உள்ளத்துல சுட்டி காட்டி மன்னிச்சு எனக்கு வழிகாட்டினவங்க என்னுடைய அத்தை. என்னுடைய கனவுகளை நினைவா மாத்த முற்பட்டவங்க என்னுடைய அத்தை. சிரிப்பு வந்தா கூட அதை எனக்கே முதல்ல பகிர்ந்த உறவு. நான் அழுதா அவங்க கண்ணில் இருக்கிற கண்ணீரை தடுப்பாங்க. அந்த குரல் இன்றைக்கு இல்லை, ஆனா எங்களுடைய காது இல்லை, அது துணிச்சுக்கிட்டே இருக்கு. வானத்துல இருந்தாலும் என் வாழ்வில ஒவ்வொரு மூச்சிலும் அத்தை அவங்களுடைய பாசமும் அன்பு இருக்கும். மரணத்தின் மூலம் எங்களை விட்டு பிரிஞ்சாலும் ஆண்டவருடைய அரவணைப்பில் இருக்கிறாங்கன்ற ஒரு ஆறுதலை நாங்க சுமந்து நிற்கிறோம். ஆனாலும் கூட பிரிவை தாங்க முடியல. பிரிஞ்சிட்டோங்கிறது நினைச்சும் பார்க்க முடியல. என்னுடைய அத்தை அந்த அன்பு சொல்லும் இங்க இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு. சாட்சி அப்படிங்கிற வார்த்தையால் என்னுடைய அத்தை எங்களை விட்டு பிரிஞ்சாலும் அவங்க காட்டின அன்பும் அரவணைப்பும் வழி நடத்துதலும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கு. அது என்னைக்குமே என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் விட்டு பிரியாம இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையோடு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.